அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ரீசனிங் டாப் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 17வது டாபிக் லாஜிக்கல் ரீசனிங். சரிங்களா? அந்த லாஜிக்கல் ரீசனிங் நம்ம காமன் டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் சப் டாபிக்கில் நம்ம வந்து பார்த்தோன்னா கிளாக், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துருப்போம். அதில் அடுத்து 4th டாபிக் ஸ்லாஜிசம். சரிங்களா? ஏன் நமக்கு காமன் டாபிக் கொடுத்ததுனால ஏதோ ஒரு டாபிக் அந்த டாபிக் மட்டும் நம்ம நடத்திட்டு போயிருக்கலாம். ஆனால் நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும். சரிங்களா? 40க்கு 40 வாங்கணும். அதனால எந்த ஒரு டாபிக் நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 4 சப் டாபிக் பார்த்துருக்கோம். ஓகேவா? இது பார்த்துட்டுனா நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கலாம். எந்த ஒரு கொஸ்டினும் மிஸ் ஆகாது. இந்த ஸ்லாஜிசம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் கேட்டதில்ல. ஆனால் எஸ்எஸ்சிலும் பேங்கிங்லும் மேஜராக ரோல் ஆகும். அது பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அங்கே ப்ரிலிம்ஸும் சரி, மெயின்ஸும் சரி. இது மேஜர் ரோல் ஆகும். ஓகேவா? இந்த ஸ்லாஜிசம் டாபிக் ஒருவேளை நமக்கு ரீசனிங்ல ஏதாட்டமா கொஸ்டின் கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஓகேவா? இதுல ஸ்லாஜிசம் பத்தி பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நிறைய டைப் இருக்கு. ஒரு 8 டைப் இருக்கு. நமக்கு ஒரு முக்கியமான டைப் 4 டைப் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த டாபிக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சேஃப்டி தான். ஒரு சேஃப்டி இதுவும் படிச்சு வச்சுக்கினா நமக்கு மிஸ் ஆகாதுன்றதுக்காக தான். அதனால மேஜரா இருக்கிற ஒரு 4 டாபிக் மட்டும் 4 டைப்ஸ். சரிங்களா? இந்த 4 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் பத்தி புரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸ்லாஜிசம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் படிச்சு பார்த்துட்டு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கன்க்ளூஷன் எதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம சூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? அதை நான் நடத்திருப்பேன் 21வது டாபிக்ல. இப்போ இந்த டாபிக் அப்படி பார்த்தோன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஆனா என்னன்னா இதுல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம போட முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு வென் டயக்ராம் வரையணும். சரிங்களா? வென் டயக்ராம் வரைஞ்சு அதுல இருந்து அவங்க கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. அது எது கரெக்டா மேட்சா இருக்குன்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த போது புரியும். இப்போ அதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லாஜ்லாம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அந்த கன்க்ளூஷன் தான் நம்ம வந்து கொஸ்டின் பார்ட். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருவாங்க. ஸ்டேட்மெண்ட் வச்சு வென் டயக்ராம் வரைஞ்சிருவோம். கன்க்ளூஷன்ல வச்சு தான் நம்ம வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அப்போ அந்த கன்க்ளூஷன் வரும்போது அதில் வந்து ஆல் சொல்யூஷன், சம் சொல்யூஷன், நோ சொல்யூஷன் இருக்கும். இந்த 3 சொல்யூஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? இந்த 3 சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ரோல் ஆகும். அப்போ இந்த ஆல், சம், நோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த டாபிக் வந்து பார்த்தோன்னா சார் தமிழ்ல இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. தமிழ் இருக்கும். ஆனா இங்கிலீஷா தமிழ்னு பார்க்கும்போது இந்த டாபிக் மட்டும் தமிழ்ல பார்த்தா கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகேவா? அதனால என்னோட சின்ன ரெக்வஸ்ட், இதுல மட்டும் இங்கிலீஷ் வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. இங்கிலீஷ் தான் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதான் நான் ஏன் சொல்றேன்னா தமிழை விட இந்த டாபிக் இங்கிலீஷ்ல பார்த்தோன்னா ரொம்ப புரிதலா இருக்கும். ஓகேவா? அதனாலதான் நான் இங்கிலீஷ் நடத்துறேன், பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த சம், ஆல், நோ இது ஃபர்ஸ்ட் 3 தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பேசிக். அப்ப சம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா கொஸ்டின்ல எப்படி கொடுப்பாங்கன்னா சம் ஏஆர் பி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்தது இப்ப ஆல் ஏஆர் பி அப்படின்னா என்ன சார்? அப்ப நோ ஏஆர் பி அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம். ஓகேவா? சம்னா என்ன? கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவோமா? ஆல்னா முழுவதுமாக, நோனா இல்ல, தொடர்பு இல்லாததுன்னு அர்த்தம். அப்ப சம் ஏஆர்பி அப்படின்னா பாருங்க, நான் ஏக்கு ஒரு வென் டயக்ராம் வரைகிறேன், பிக்கு ஒரு வென் டயக்ராம் வரைகிறேன். இது ரெண்டும் கொஞ்சமா மிங்கிள் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இது ஏ, இது பி. சம்னா கொஞ்சமா, சரிங்களா, கொஞ்சமா மிங்கிள் ஆகுதுன்னா இந்த பார்ட் வந்து என்னன்னா ஏ கொஞ்சம் இருக்கு, பி கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல பி கொஞ்சம் ஏ கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது ஏபி மிக்சரா இருக்கு, இல்ல பிஏ மிக்சரா இருக்கு. 2 வழியில் நம்ம சொல்லலாமா? எந்த பார்ட்? இந்த சென்டர்ல இருக்கிற பார்ட். அதுதான் சம் ஏஆர்பினா எப்படி டயக்ராம் இதுதான். ஓகேவா? அடுத்தது ஆல் ஏஆர்பி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பாத்துங்க. நான் சின்ன சின்ன ஷார்ட்கட் சொல்லுவேன், அதை நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப சொல்யூஷன் பாயிண்டா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஆல் கொஸ்டின்ல ஊத்துனானா ஆல் பக்கத்துல எந்த லெட்டர்ஸ் இருக்கோ அது வந்து சின்ன சர்க்கிள். ஓகேவா? எது பக்கத்துல இருக்கோ அது சின்ன சர்க்கிள், எதுக்கு அப்புறம் ஆருக்கு அப்புறம் இருக்கிறது அது வந்து பெரிய சர்க்கிள்னு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஆல் ஏஆர்பி அப்படின்னு டயக்ராம் எப்படி போடணும் அப்படின்னா பாருங்க, ஏக்கு வந்து பார்த்தோன்னா நீங்க சின்னதா டயக்ராம் சர்க்கிள் போடணும், பிக்கு பார்த்தோன்னா பெரிய சர்க்கிளா போடணும். ஓகேவா? ஆளுக்கு பக்கத்துல இருக்கிற லெட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஏபின்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் சிடி கொடுத்திருந்தாலும் சரி, இசட்ஒய் கொடுத்திருந்தாலும் சரி, எப்படி கொடுத்திருந்தாலும் ஆல் பக்கத்துல இருக்குது சின்ன சர்க்கிள், இந்த ஆர் பக்கத்துல இருக்குது பெரிய சர்க்கிள். அப்ப இது ஏ, இது பி. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆல் ஏஆர் பி அப்படின்னா அனைத்து ஏ பகுதியும் பியில் உள்ளடக்கியது அப்படின்னு வரும். ஓகேவா? தமிழ்ல பாத்தீங்கன்னா அப்ப ஆல் ஏஆர்பினா இதுதான் டயக்ராம். ஓகேவா? எஸ். அடுத்து நோ ஏஆர்பினா என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்படின்னா நோனா சம்பந்தம், ஏ இருக்கும், பி இருக்கும், ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாது, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கும். அதுதான் நோ ஏஆர்பி. ஓகேவா? அப்ப தொடர்பு இல்லைன்னா நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 டயக்ராம லைட்டா ஒரு கோடு போட்டு ரெண்டும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
இப்படி பெருக்கல் குறி போட்டுங்க, ஏன்னா தப்புன்னு சொல்ற மாதிரி. ஏன் அப்படி இது மாதிரி போட சொல்றேன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்கு தான். ஓகேவா? நீங்க எப்படியும் வெறும் கேப் போடாம இருந்தாலும் ஓகே தான், இல்ல போட்டு ரெண்டு தொடர்பு இல்லைன்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகேவா? இந்த பேசிக் சம், ஆல், நோ இது மூணுக்கான பேசிக் டயக்ராம் இதுதான். ஓகேவா? புரியுதா? எஸ். இப்போ இதுல என்னன்னா அடுத்தது, இப்போ வந்து நம்ம 3 கலந்து கட்டி கொடுப்பாங்க. இப்போ நான் தனித்தனியா சொன்னேன். இப்போ வந்து 3 சேர்ந்து கொடுத்தாங்க எப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ சம் ஏஆர்பி அது ஓகே. அடுத்து நான் சொல்றாங்க ஆல் கொஸ்டின் எழுதுறேன் நான். இப்போ வேற எப்படி செகண்ட், இது ஃபர்ஸ்ட் கான்செப்டா, செகண்ட் கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் பாருங்க. இப்போ சம் ஏஆர்பி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஆல் பிஆர்சி அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது நோ சிஆர்டி இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி சார் டயக்ராம் போடுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சம் ஏஆர்பின்னா நமக்கு நல்லா தெரியும். சம்னா என்ன, ஏ கொஞ்சம் இருக்கு, பி கொஞ்சம் இருக்கு அப்படின்னு தெரியும். அப்போ இது ஏ, இது பி. ஓகேவா? இது மிங்கிள் ஆறு பாயிண்ட். ஓகேவா? எஸ். இப்போ அடுத்தது ஆல் பிஆர்சின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ தனியா டயக்ராம் போடுமானா அப்படின்னா, நம்ம ஒரே கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது எல்லா டயக்ராமும் மேக்ஸிமம் ஒரே பிக்சர்ல வர மாதிரி பார்க்கணும். ஓகேவா? அப்ப இப்ப பிஆர்சி ஆல் பிஆர்சினா நீங்க தனியா போயிட்டு வரையக்கூடாது, பிக்கும் சிக்கும் தனியா வரையக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷன் ஒன்னா கொஸ்டின் கொடுத்தனாலும் அதுக்குள்ளேயே எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம பி வரைஞ்சிட்டோம், இந்த பிக்குள்ள எப்படி சி போடணும் அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப ஆல் பிஆர்னா நம்ம தனியா டயக்ராம் வரைனா எப்படி வரைவோம், பக்கத்துல இருக்கிறது சின்ன சர்க்கிளாகவும் அதுக்கப்புறம் இருக்கிறது பெரிய சர்க்கிளாகவும் வரையும் சொன்னேன். அப்ப சப்போஸ் இதை நான் தனியா வரையினா எப்படி வருவீங்க, பிஏ உள்ள போட்டுட்டு சி எப்படி போடுவீங்களா? அப்ப இது பி இது சின்னு வரைஞ்சிருப்பீங்க. ஆனா நம்ம கொஸ்டின்ல ஒன்னா கொடுக்கறதுனால ஆல்ரெடி பி வரைஞ்சிட்டோம், இந்த பிக்குள்ளேயே நம்ம டயக்ராம் மேனேஜ் பண்ணி வரையணும். அப்ப பி ஆல்ரெடி போட்டுட்டோம், அப்ப இதுக்குள்ளேயே தான் என்ன பண்ணணும், சியும் வரையணும். அதான் எப்படி வரையணும் பாருங்க, டயக்ராம் வச்சு தான் நம்ம சொல்யூஷன் போட போறோம். ஸோ அதனால டயக்ராம் வந்து அக்யூரேட்டா போடணும், கரெக்டா போடணும். இப்போ இந்த பி இருக்கா, இந்த பில என்ன பண்ணணும் பாருங்க, நான் எப்படி வரையணும் பாருங்க. இந்த லைன் வந்து எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா போகாம இப்படி நான் வரைஞ்சிட்டேன். இப்படி வரைஞ்சிட்டேன்னா எனக்கு என்னது, சிக்குள்ள எல்லாமே பி தான் வந்துருச்சு. சரிங்களா? அப்ப இந்த டயக்ராம் இப்படிதான் போடணுமானா நமக்கு வந்து சிக்குள்ள பி இருக்கணும். அது நீங்க நடுவில் போட்டாலும் ஓகே தான், இல்ல இந்த மாதிரி இங்க போட்டாலும் ஓகே தான், இங்க போட்டாலும் ஓகே தான், இங்க போட்டாலும் ஓகே தான். நமக்கு என்னது, சிக்குள்ள பி இருக்கணும், முழுவதுமா அதுல இருக்கணும். ஆல் பி ஆர் சினா சிக்குள்ள முழுவதுமா இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால சென்டர்ல தான் இருக்கணும் அவசியம் இல்லை. இப்ப நான் பாருங்க, நான் இந்த மாதிரி பி ஃபுல்லா கவர் பண்ணி வரைச்சிட்டேன்னா இப்போ இது எனக்கு சி. இப்போ பாருங்க, ஆல் பிஆர் சினா ஆல் பிஆர் சி, இந்த டயக்ராம் தனியா போடாம நான் ஒன்னா வரைஞ்சிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்க டிரா பண்ணணும். ஓகேவா? இதை அழைச்சிடலாமா? எஸ். இப்போ பாருங்க, நோ சிஆர் டின்னு இருக்கு. அப்பனா சி ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம், டினா புதுசா தான் வரையணும். அப்ப டி தனியா அங்க வரைஞ்சிக்கலாமா? வரைஞ்சிட்டு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எதுக்கு சம்மந்தம் இல்லை, சிக்கும் டிக்கு தான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப டிக்கு சிக்கு சம்மந்தம் இல்லை. சரிங்களா? ஏன் சார் அந்த கோடு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, கேப் மட்டும் விட்டா போதும் இல்ல, ஏன் இந்த கோடு போட்டு அழைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்ப இப்படி மட்டும் நான் வச்சிருந்தேன்னா பிக்கும் சம்மந்தம் இல்லை, டிக்கும் ஏக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? அப்ப அவங்க என்ன கொஸ்டின் சொல்றாங்களோ அந்த கொஸ்டின் ஸ்ட்ராங் பண்றதுக்காக சிக்கும் டிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அது ரெண்டும் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? அப்ப ஒரு சம் எல்லாம் சேர்த்து கொடுத்தாங்கன்னா நீங்க இப்படிதான் டயக்ராம் வரையணும். ஓகேவா? இதுல இருந்து கன்க்ளூஷன் கேட்பாங்க, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? தெரிஞ்சுக்க வேண்டியது கான்செப்ட் இதுதான். ஓகேவா? இப்ப என்ன சொல்றேன்னா, இதே டயக்ராம இன்னொன்னு நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும்னா, இப்ப பாருங்க, இப்ப ஏசிபின்னு இருக்கா, இது இந்த பகுதியில எல்லாமே மிங்கிள் ஆயிருக்கு. இது ஏவும் பியும் மிங்கிள் ஆயிருக்கா, ஏபி கொஞ்சம் மிங்கிள் ஆயிருக்கு. அப்ப பாதினா அப்ப சம் சொல்லலாமா, சம் ஏபி கொஞ்சம் மிங்கிள் ஆயிருக்கு. இல்ல எப்படி சொல்லலாம், பிஏ கூட சொல்லலாம். ஓகேவா? அப்ப வேற என்ன மிங்கிள் ஆயிருக்கு பாருங்க, இந்த சியும் வருது இல்ல, இந்த சியும் வருதுனால ஏவும் சியும் மிங்கிளாகவும் சொல்லலாம். சரிங்களா? இதுல என்ன இருக்கும், அப்ப இது ஃபுல்லா கவர் ஆகிறதுனால ஏபி இருக்கலாம், ஏசி இருக்கலாம். ஓகேவா? இந்த ஏசி எப்படி இருக்கலாம், சிஏவும் இருக்கலாம், அதுவும் ஏவும் சியும் கொஞ்சம் கலந்து இருக்கலாம். அப்ப கொஞ்சம் கலந்து இருக்குதுன்னா என்ன பேரு, சம்மா. அப்ப சம் ஏசியும் சொல்லலாம், இல்ல சம் சிஏவும் சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சம்னு வரும்போது இப்ப நல்லா நோட் பண்ணிக்கணும், இதான் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணணும். சொல்யூஷன் பாயிண்ட்ல மட்டும், சரிங்களா, ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட்ல இல்ல, சொல்யூஷன் பாயிண்ட்ல மட்டும். ஓகேவா? சொல்யூஷன் பாயிண்ட்ல மட்டும் சம் கொடுத்துருப்பாங்க, அதாவது சம் ஏஆர்பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்க எப்படி டயக்ராம் வரையணும்னா, சம் இருக்குல்ல, சம் வந்து பெரிய வட்டமாகவும் பி வந்து சின்ன வட்டமாகவும் இருக்குதான்னு பார்த்துக்கணும். எப்போ கன்க்ளூஷன் பாயிண்ட்ல, சாரி சொல்யூஷன் பாயிண்ட்ல, அந்த கன்க்ளூஷன் சொல்லுவோம்ல,
அந்த கன்க்ளூஷன் பாயிண்ட்ல சம் ஏ ஆர் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா சம் வந்து பக்கத்துல வந்து பெரிய வட்டமாகவும் பி வந்து சின்ன வட்டமாகவும் இருக்கும்னு சொன்னேன். சரிங்களா? இதே மாதிரி நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன். இது சொன்னேன் ஆல் சொன்னா ஆல்ல ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் வரும்போது ஆல் கொடுத்துருந்தாங்கன்னா ஆல் பக்கத்துல இருந்து சின்ன வட்டமாகவும் ஆர் பக்கத்துல இருந்து பெரிய வட்டமாகவும் சொன்னேன். சரிங்களா? அதே மாதிரி சொல்யூஷன் கன்க்ளூஷன் பாயிண்ட்ல சம் ஏ ஆர் பின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏக்கு வந்து பெருசாகவும் பிக்கு வந்து சின்னதாகவும் வரையக்கூடாது. நீங்க அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட் 1, 2. இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் இல்லாம சொன்னா கொஞ்சம் போர் அடிக்கும். கொஸ்டினோட பார்த்தா இன்னும் நல்லா புரியும். பார்க்கலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்டு ஆன் சம் அண்ட் ஆல் சொல்யூஷன். சரிங்களா? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் 2 டைப் பார்க்கலாம். அதாவது கன்க்ளூஷன்ல சம்மும் ஆல் கொடுத்தனால எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுதான் இப்படிதான் கொஸ்டின் மாடல் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்ஷன், 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நாம எது எடுத்த ஆப்ஷன் நம்ம எதை மேனேஜ் பண்ணணும்னா இந்த கன்க்ளூஷன் வச்சுதான் கொடுத்துக்கிறது சரியா தவறான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் பார்க்கக்கூடாது. கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? வென் டயக்ராம் டிரா பண்ணணும். ஓகேவா? டிரா பண்ணதுல இருந்து நம்ம கன்க்ளூஷன் சரியா தப்பான்னு பார்த்து ஆப்ஷன் போடணும். ஓகேவா? எஸ். இப்ப ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம டயக்ராம் வரையலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சம் ட்ரீஸ் ஆர் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சம் ட்ரீஸ் ஆர் பேப்பர். அப்ப கொஞ்சம் ட்ரீ இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பர் இருக்கு. ஓகேவா? அப்ப எழுதிக்கலாமா? இது என்னது? ட்ரீ. இது ட்ரீ, இது பேப்பர்ஸ். ஓகேவா? இது ரெண்டும் நடுவில் கொஞ்சம் மிங்கிள் ஆயிருக்கு. அப்ப சம் ட்ரீஸ் ஆர் பேப்பர்ஸ். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். அடுத்து பாருங்க, ஆல் பேப்பர்ஸ் ஆர் இங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆல் பேப்பர்ஸ் ஆர் இங்க். இந்த மாதிரி ஆல் பக்கத்துல எது வருதோ அது சின்ன டயக்ராமாவும் அதுக்கப்புறம் இருக்கிறது பெரிய சர்க்கிளாகவும் வரையணும்னு சொன்னேன். இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல. அப்ப ஆல் பார்த்துட்டோமா? அப்ப பேப்பர்ஸ் ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம். இதை விட நம்ம பெருசா வரையணும் இங்க்ன்ற சர்க்கிளை. ஆனா இதுக்குள்ள வரணும். ஓகேவா? அப்ப இதுக்குள்ள வரணும்னா அப்ப நான் எப்படி டயக்ராம் போடணும்னா பாருங்க, இந்த மாதிரி லைன் மிஸ் ஆகாம இந்த ஏ பார்டர்லயே வந்து இது ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி இப்படி வரையணும். ஓகேவா? ஏனோ தானு வரையக்கூடாது. ஏன் ஏனோ தானே வரைஞ்சிச்சுன்னா இப்ப வர இந்த டயக்ராம் இப்படி நடுவுலவோ இல்லை இப்படி இப்படியோ அப்படியே போடக்கூடாது. ஃபுல்லா பேப்பர் கவர் ஆகணும், அதுக்குள்ள அடங்கணும். ஓகேவா? இதுக்குள்ள அடங்கிடுச்சா? அப்ப இதுக்கு பேர் என்ன? எனக்கு இங்கா. இந்த சர்க்கிள் பேரு எனக்கு இங்கு. ஓகேவா? வரைஞ்சிட்டோமா? செகண்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். அடுத்து பாருங்க, சம் இங்க் ஆர் ப்ளூன்னு சொல்றாங்க. இங்க் எங்க இருக்கு? இந்த சர்க்கிள் தான் இங்கு. அப்புறம் ப்ளூன்னு சொல்றாங்க, புதுசா ஒரு வருது. அந்த சம்ன்றது என்ன பண்ணலாம்? கொஞ்சமா இப்படி வரைஞ்சிக்கலாமா? பாருங்க, இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்படி வரைஞ்சிட்டா இது பேர் என்னது? ப்ளூ. புதுசா வந்திருக்கு. அப்ப இங்கு இதுல கொஞ்சம் தானே, அப்ப இது கொஞ்சம். சார் இங்க மட்டும் தான் வரையணுமா? நீங்க இங்கேயே வரையலாம், இங்க வரையலாம், எங்க வேணா வரைஞ்சிக்கலாம். என்னது நமக்கு தெரியும்? என்னது? சம் இங்க் ஆர் ப்ளூனா சம் இங்க் கொஞ்சம் இங்கு கொஞ்சம் ப்ளூ. ஏன்னா ப்ளூ என்று புதுசா வருவாரு, அப்ப புதுசா போட்டு வரைஞ்சிட்டேன். ஓகேவா? அப்ப கொடுத்திருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? எஸ். இப்போ இதுல இருந்து சொல்யூஷன் கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். பார்க்கலாமா? பாருங்க, இப்ப சம் இங்க்ஸ் ஆர் ட்ரீன்னு சொல்றாங்க. சரிங்களா? பாருங்க, சம் இங்க்ஸ் ஆர் ட்ரீ அப்படின்றாங்க. ஆல்ரெடி இங்க ட்ரீ இருக்கு, இங்கு இங்க இருக்கு. இங்கு பெரிய சர்க்கிள் உங்க வருதா? அப்ப ட்ரீ கொஞ்சம் இந்த இடத்துல என்னன்னா இருக்கும்? ட்ரீ பேப்பர் கொஞ்சம் இருக்கும். இங்கும் ஃபுல்லா கவர் தான். அதனால ட்ரீயும் இங்கும் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? அப்ப சம் இங்க்ஸ் ஆர் ட்ரீனா பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்க கன்க்ளூஷன் கரெக்டா? வரைஞ்சிக்கிற ரைட்டா? கரெக்ட். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகேவா? புரியுதா? எஸ். அடுத்து பாருங்க, சம் பேப்பர்ஸ் ஆர் ட்ரீன்னு இருக்காங்க. சரிங்களா? சம் பேப்பர்ஸ் ஆர் ட்ரீன்னு இருக்காங்க. இப்போ பேப்பரும் ட்ரீ கொஞ்சம் இருக்குதா? இருக்குதே. டயக்ராம் பாருங்க, இது ட்ரீ, இது பேப்பர். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது தானே? எஸ். அப்ப செகண்டும் ரைட்டு. ஓகேவா? அடுத்து பாருங்க, சம் ப்ளூ ஆர் பேப்பர்னு சொல்றாங்க. இப்போ ப்ளூ எங்க இருக்கு? ப்ளூ இங்க இருக்கு. பேப்பர்னு சொல்றாங்க. பேப்பர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ பாருங்க, நான் வரைஞ்சிக்கிறதுல கொஞ்சம் இங்க்ல தான் கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன். பேப்பர்ல வரைஞ்சிருக்கேனா? வரையவே இல்லை. ஓகே தானே? அப்ப பேப்பருக்கும் ப்ளூக்கும் சம்மந்தம் இருக்கா? கொஞ்சம் சொல்றாங்க. சம் இருக்கா? சத்தியமா இல்ல. ஏன்னா நம்ம டயக்ராம் டச்சே ஆகல. அப்ப 3வது கண்டிப்பா வராது, தப்பு. கன்க்ளூஷன் 3 தப்பு. சம் ப்ளூ ஆர் பேப்பர் வந்து மிக்ஸ் ஜாயினே ஆகல, தப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க, 4th சம் ப்ளூ ஆர் இங்க்னு சொல்றாங்க. பாருங்க, இது ப்ளூ இங்க் கொஞ்சம் இருக்கா? எஸ் இருக்கே, கொஞ்சம் இருக்கே. அப்ப 4th ஒன்னு ரைட்டு. ஓகேவா? இப்ப எது ரைட்டு தப்பு நாம் போட்டுட்டோம். இதுல இருந்து ஆப்ஷன் பார்க்கணும். பாருங்க, only 1 to 4 ரைட்டா? எஸ், only 1 to 4 கன்க்ளூஷன் ஃபாலோஸ்.
2 3 வந்து ஃபாலோ ஆகல. ஃபாலோனா இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா, புரியுதா? நீங்க இந்த டயக்ராம் வரைஞ்சாதான் இங்க கன்க்ளூஷன் வச்சு போட முடியும். ஒருவேளை நீங்க இந்த டயக்ராம் வரையல, இது நான் வரையலைன்னா இதை மட்டும் படிச்சு பார்த்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. சரிங்களா, அதுதான் சிலாஜிசம். சிலாஜிசம்னா வென் டயக்ராம் யூஸ் பண்ணி நீங்க எப்படி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒவ்வொன்றா செட் பண்ணிட்டு கடைசியா அந்த கொஸ்டின் சப் கொஸ்டின் கேட்கறவங்க ஆன்சர் பண்றோமோ அதே மாதிரி தான். இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு டயக்ராம் வரைகிறோம், டயக்ராம் வச்சு கன்க்ளூஷன் பார்க்குறோம், கன்க்ளூஷன் பார்த்து ஆப்ஷன் சூஸ் பண்றோம். ஓகேவா? எஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இப்ப நல்லாவே புரியும். ஓகேவா, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள் சொல்லிட்டாங்க. அது ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள் அப்படின்னா அது ஆல் பக்கத்துல இருக்கிறது சின்ன சர்க்கிளாகவும் அதுக்கப்புறம் இருக்கிறது பெரிய சர்க்கிளாகவும் வரையணும்னு சொன்னேன். அப்ப சேர்ன்றது என்ன பண்றேன், அப்ப சின்ன சர்க்கிளா வரைஞ்சிட்டேன். ஓகேவா, இது என்னது சேர். அடுத்து என்ன சொல்றாங்க, டேபிள் சொல்லிட்டாங்க. அப்ப டேபிள்னா ஃபுல்லா வரணும், சின்ன சர்க்கிள் பெரிய சர்க்கிள் இதுக்குள்ளதான். அப்ப இது என்னது டேபிள். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். அடுத்து பாருங்க, நோ டேபிள் ஆர் சோஃபான்னு சொல்றாங்க. இந்த டேபிளுக்கும் புதுசா சோஃபா வருது. அப்ப புதுசா என்ன பண்ணும், சோஃபா தனியா இருக்கு, இந்த டேபிளும் சோஃபா ஒன்னது ஒன்னு இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப பேர் என்னது சோஃபா. இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேவா, அடுத்தது சம் சோஃபா ஆர் வுட்னு சொல்றாங்க. பாருங்க, இது சோஃபா வரைஞ்சிட்டோமா, சம் சொல்றாங்க, புதுசா வுட் வருது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுல கொஞ்சம் தானே, அப்ப இதுல கொஞ்சம் வரைஞ்சிக்கலாமா, இதுல வரைஞ்சிட்டு கொஞ்சம் மிங்கிள் ஆகும். இது என்னது வுட். அப்ப சம் சோஃபா வுட்னு வரைஞ்சிட்டேன். ஓகேவா, அடுத்து பாருங்க, நோ வுட் இஸ் பிரவுன் சொல்றாங்க. இப்போ பிரவுன் இன்னொன்று புதுசா ஆட் ஆகுது. அப்ப பிரவுன் மறுபடியும் வருது. ஆனா என்னது வுட்டு கூட சம்மந்தம் இல்லை அப்படின்னு, சம்மந்தம் இல்லைன்னா அடிச்சிருங்க, போட்டு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கொடுத்துருக்கிற 4 இதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ஓகேவா, இப்ப கன்க்ளூஷன் பார்க்குறோம், எது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்றோம். ஓகேவா, பாருங்க, சம் டேபிள் ஆர் சேர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சம் டேபிள் எங்க இருக்கு, இங்க இருக்கு, சேர் இருக்கு. இப்ப இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது தான் நான் சொன்னேன், டேபிளுக்குள்ள சேர் இருக்கு அப்படிதானே. அப்ப சம் கொஞ்சம் வருமா சார் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், கன்க்ளூஷன்ல இந்த மாதிரி சம் டேபிள் ஆர் சேர் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் பாருங்க, சம் பக்கத்துல எது இருக்கோ அது பெரிய சர்க்கிளாகவும் சம் சேருக்குள்ள சின்ன சர்க்கிளாகவும் இருக்கா. அப்ப டேபிள் பெருசாவும் சேர் சின்னதா இருக்கு. அப்ப இது கரெக்டானா கரெக்ட். சரிங்களா, ஏன் சார் இந்த மாதிரி ஷார்ட்கட் சொன்னீங்கன்னா சில பேர் கன்ஃபியூஷன் ஆகும், சேருக்குள்ளதான் சார், டேபிளுக்குள்ளதான் சார் சேர் இருக்கு, அப்ப அது கொஞ்சம் வரும் தானே அப்படின்னு நமக்கு பார்த்தவனே புரிஞ்சுக்கலாம். அப்ப சில பேர் புரியலன்னா இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசிக்க கூடாது. சரிங்களா, நான் இப்ப இந்த டீச் பண்றேன்ல, இந்த மெத்தடு தான் உங்களுக்கு புரிதலுக்கான மெத்தடு. இதை தவிர நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்கு, சில பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க, அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். சரிங்களா, இந்த டயக்ராம் வரைஞ்சாதான் வரையணும். சரிங்களா, நமக்கு ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு விதமாக பார்த்தா தான் புரியும். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியான மெத்தட். சரிங்களா, இதுலயும் நிறைய ஷார்ட்கட் இருக்கு, போக போக நான் சொல்றேன். சரிங்களா, இல்ல வேற சேனல்ஸ்ல ஷார்ட்கட் சொல்றாங்க சார் பெட்டரா இருக்குன்னா ஓகே, ஆனா நீங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஓகேவா, நீங்க தெளிவா இருக்கணும், 40க்கு 40 வாங்கணும். ஓகேவா, எஸ். அடுத்து பாருங்க, இப்போ பறிஞ்சாச்சு. அடுத்து செகண்ட் பாருங்க, சம் வுட் ஆர் சோஃபான்னு சொல்றாங்க. சம் வுட்னா இது வுட், இது சோஃபா, கொஞ்சம் வருதா, சம் வுட் ஆர் சோஃபா கொஞ்சம் இருக்குல்ல, கண்டிப்பா இருக்கு. சோ செகண்ட் ஒன்னு ரைட்டு. அடுத்து பாருங்க, சம் பிரவுன் ஆர் சேர்ன்னு சொல்றாங்க. சாரி, பிரவுனா இது நாம எழுதவில்லை, இது பிரவுன். சம் பிரவுன் ஆர் சேர், சேரு இங்க இருக்கு, பிரவுன் இங்க இருக்கு, ஏதாவது தொடர்பு இருக்கா, கொஞ்சம் இருக்கா, மிங்கிள் ஆகுதா, கண்டிப்பா இல்லை. அப்ப கண்டிப்பா இது என்னது தப்பு, சம் பிரவுன் சேர் ஆர் பிரவுன் கிடையாது. ஓகேவா, சம் பிரவுன் ஆர் சேர் கிடையாது. அடுத்து பாருங்க, சம் பிரவுன் ஆர் சோஃபான்னு சொல்றாங்க. இது பிரவுன் இருக்கு, இங்க சோஃபா இருக்கு, இது எங்கன்னா மிஸ் ஆயிருக்கா, கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கானா, கண்டிப்பா கிடையாது. பாருங்க, டயக்ராம் இங்க இருக்கு, இது இங்க இருக்கு, அப்போ ஃபோர்த் ஒன்றும் கிடையாது, சம் பிரவுன் ஆர் சோஃபா கிடையாது. அடுத்தது ஆல் சோஃபா ஆர் வுட்னு சொல்றாங்க. ஆல் சோஃபானா இங்க சோஃபா இருக்கு, இங்க வுட் இருக்கு. ஆல் சோஃபானா என்ன அர்த்தம், சோஃபா வந்து சின்னதாகவும் வுட் வந்து பெருசாகவும் இருக்கணும், அப்படிதானே, இதுக்குள்ள வரணும். அப்ப சோஃபாவுக்குள்ள வுட் வரணும். அந்த மாதிரி இருக்கா, இல்ல, ஏன்னா சோஃபாவும் வுட்டும் கொஞ்சம் தான் சேர்ந்து இருக்கு, ஃபுல்லாலாம் சேரல. அப்ப எனக்கு என்னது ஃபிஃப்த் ஒன்னும் வராது. ஓகேவா, அப்ப எனக்கு இது ரைட்டு, 1 and 2 மட்டும் தான் ரைட்டு. அப்ப இருக்கிற கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 3 கன்க்ளூஷன் ஃபாலோ சொல்றாங்க, செகண்ட் வந்து 1 2 கன்க்ளூஷன் ஃபாலோ சொல்றாங்க. அப்ப எனக்கு எது ரைட்டு, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா, புரியுதா, எஸ், சிம்பிள். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, எஸ். பாருங்க,
இப்போ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நீங்களே வரைகிறீங்களா? வரைய முடியாதா? சரி, ஓகே. நீங்கள் மொத்தம் 8 சம் இருக்குது. இது உங்கள் ப்ராக்டிஸ் சம் வரைகிறேன். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகே, நம்ம நடத்துறது அவங்க ரீச் ஆகிடுச்சு, அவங்க ஆன்சர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். தயவு செஞ்சு ஒரு சின்ன சின்ன கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு 3 கொஸ்டின் கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு கமெண்ட், ஏதாவது ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிவிடுங்க, ஆன்சர் சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓகேவா? எஸ். பாருங்க, 3rd கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட். பாருங்க, சம் கார்ஸ் ஆர் ட்ரக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப கார் இருக்கு, அதுல கொஞ்சம் ட்ரக்ஸ் இருக்கு. ட்ரக், ஓகேவா? அப்ப இது காரு, இது ட்ரக்கு வரையலாமா? கொஞ்சம்னா கொஞ்சம் மிக்ஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, சம் ட்ரக்ஸ் ஆர் சைக்கிள் சொல்றாங்க. இந்த ட்ரக்கு சைக்கிள் ஆல்ரெடி ட்ரக் வரைஞ்சாச்சு. அப்ப சம் தானே, அப்ப இதுல கொஞ்சம் வரையலாமா? சம் ட்ரக்ஸ் ஆர் இது சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ். அடுத்து பாருங்க, ஆல் சைக்கிள்ஸ் ஆர் டிராக்டர்னு சொல்றாங்க. ஆல்ரெடி சைக்கிள் வரைஞ்சிட்டோம். ஆனா ஆல் சைக்கிள்ஸ் ஆர் டிராக்டர்னா என்னது? ஆல்ன்றது பக்கத்துல சின்ன சர்க்கிளா வரணும், ட்ரக் வந்து பெருசா வரையணும் சொன்னேன். ஒரு சின்ன ஷார்ட்கட் சொன்னேன். அப்போ சைக்கிள் ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம், இதுக்குள்ள வரணும் அதை. அதனால அப்ப எப்படி டயக்ராம் வரைய போறேன் பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணி இப்படி வரைஞ்சிட்டுனா எனக்கு என்னது, இந்த ட்ரக் ஃபுல்லா இது வந்துருச்சா? எஸ். அப்ப வெளியே இருக்க சர்க்கிள்ல எனக்கு இது டிராக்டர்ஸ். சரிங்களா? இது டிராக்டர். ஓகேவா? இந்த டயக்ராம் போடும் போது எக்ஸ்ட்ரா அப்படி ஈத்து போறதோ இல்ல இப்படி போறதோ வரக்கூடாது. அப்படி வரைஞ்சனா டயக்ராம் தப்பாயிடும். கரெக்டா சைக்கிள் மட்டும் கவர் பண்ணி இந்த பார்டர் லைன்ல இப்படி போயிடணும். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, ஆல் டிராக்டர்ஸ் ஆர் பைக்ஸ் சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி டிராக்டர் வரைஞ்சிட்டோமா? இந்த ஆல் டிராக்டரும் என்னது பைக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கும் டயக்ராம் வரையும்போது இதை விட பெரிய சர்க்கிள் ஆகும். அதாவது டிராக்டர் சின்ன சர்க்கிள் ஆகும், பைக் பெரிய சர்க்கிளாகவும் இருக்கணும். அப்ப இதுக்கு எப்படி வரையலாம் பாருங்க. அதே மாதிரி இது ஃபுல்லா ஜாயின் பண்ணி இது ஃபுல்லா அப்படி வரைகிறேன். அப்ப இது எனக்கு பைக்கு. ஓகேவா? புரியுதா? இப்ப அடுத்து பாருங்க, சம் பைக்ஸ் ஆர் ஒயிட் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பைக் வந்து ஒயிட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், நான் அப்படி வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் பைக் தான் என்னது ஒயிட்டு. ஓகேவா? எஸ். கொஸ்டின் மேலே டயக்ராம் வரைஞ்சிட்டுனா புரியலையா? எஸ், சிம்பிள் தான், பார்த்தாலே புரியும். இப்போ டயக்ராம் எல்லாம் வரைஞ்சிட்டோம். சரிவா? கொடுத்துருக்கிற டயக்ராம் நீட்டாக வரைஞ்சிட்டோம். இப்போ வரைஞ்சிட்டு கன்க்ளூஷன் பார்க்கலாம். இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கலையா, இது மட்டும் கரெக்டாக இருக்குது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? பாருங்க, இப்போ சம் சைக்கிள்ஸ் ஆர் ஒயிட்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல நாங்கள் மெர்ஜ் பண்ணாவே நல்லா தெரிஞ்சிடும். ஓகேவா? இது ட்ராக்கும் சைக்கிளும் இருக்கலாம். அதே மாதிரி ட்ராக்கும் டிராக்டர், இது டிராக்டர், இது ட்ரக்கு டிராக்டர், ட்ரக்கு கொஞ்சம் டிராக்டர் கொஞ்சம் இருக்கலாம். அதே மாதிரி ட்ரக்கு கொஞ்சம் பைக் கொஞ்சம் இருக்கலாம். ஏன்னா 3 சர்க்கிளுமே மிங்கிள் ஆகுது. இது கூட இந்த ட்ராக் கூட மிங்கிள் ஆகுது. அப்ப இது 3மே கலந்து இருக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சம் சைக்கிள் ஆர் ஒயிட்னு சொல்றாங்க. ஓகேவா? சைக்கிள் எங்க இருக்கு? இங்க சைக்கிள் இருக்கு. அப்புறம் ஒயிட்னு இருக்கு. ஒயிட் எங்க இருக்கு? பெரிய சர்க்கிள் தான். சாரி, ஒயிட் இங்க இருக்கு. ஓகேவா? சைக்கிள் எங்க இருக்கு? ஒயிட் இங்க இருக்கு. சைக்கிளுக்கும் ஒயிட்டுக்கு சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா இல்லை. நீங்க தனித்தனியா இருக்கு. அப்ப கண்டிப்பா A1 வராது. அடுத்து பாருங்க, சம் பைக் ஆர் ட்ரக்னு சொல்றாங்க. பைக் எங்க இருக்கு? பைக் பெருசு இருக்கு. அப்புறம் ட்ரக் இங்க இருக்கு, இங்க இருக்கு. அதாவது ட்ரைக்கும் பைக்கும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, ஏன்னா ட்ரக் இங்க இருக்கா? எஸ், ட்ரக் இங்க வருது. அதே மாதிரி பைக்கும் கொஞ்சம் வருது தானே, இதோட மிங்கிள் ஆகுது. அவ கண்டிப்பா இந்த இடத்துல எது இருக்கலாம்? ட்ரக்கு கொஞ்சம் பைக்கு கொஞ்சம் இருக்கலாம். சம். இப்போ செகண்ட் ஒன் இருக்குன்னது கரெக்ட். ஓகேவா? அடுத்தது சம் சைக்கிள் ஆர் கார்னு சொல்றாங்க. அப்ப சைக்கிள் இங்க இருக்கா? எஸ், சைக்கிள் இது. கார் சொல்றாங்க. கார் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரிங்களா? சைக்கிள் இங்க இருக்கு, கார் இங்க இருக்கு. இது எங்க இடம் மிஸ் ஆகுதா? கொஞ்சமா இருக்கா? இல்ல, கண்டிப்பா இல்ல. சோ அப்ப இதுவும் எனக்கு வராது. ஓகேவா? அடுத்தது சம் ஒயிட் ஆர் சைக்கிள். ஒயிட் எங்க இருக்கு? ஒயிட் இங்க இருக்கு. ஒயிட் இங்க இருக்கு. சைக்கிள் இங்க இருக்கு. சைக்கிள் இங்க இருக்கு. ஓகேவா? அப்ப சைக்கிளுக்கும் சாரி, சம் ஒயிட் ஆர் சைக்கிள். ஒயிட் இங்க இருக்கு, சைக்கிள் இருக்கு. இப்போ சைக்கிள் ஒயிட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஸோ எனக்கு 4th ஆப்ஷனும் வராது. அடுத்து பாருங்க, சம் பைக் ஆர் சைக்கிள் சொல்றாங்க. பைக் எங்க இருக்கு? பைக் லாஸ்ட் சர்க்கிள், அதுல சைக்கிள் பாருங்க, இது சைக்கிள், லாஸ்ட் சர்க்கிள் பைக்கு. அப்போ கொஞ்சம் வரலாமா? எஸ், வரலாம். ஏன்னா பாருங்க, இப்ப சம் சொல்லணும்னா இந்த சம்ல வந்து சொல்லும் போது இந்த சைக்கிள் கொஞ்சம் இருக்குங்களா? சைக்கிள் அப்புறம் பைக்கு
இதுல கொஞ்சம் பைக் கொஞ்சம் அப்போ வரதுக்கு சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஸோ சம் பைக்ஸ் ஆர் சைக்கிள். ஓகேவா? அடுத்தது ஆல் சைக்கிள் ஆர் பைக்னு சொல்றாங்க. ஆல் சைக்கிள்னா சைக்கிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆல் சைக்கிள் ஆர் பைக். பைக் இங்க இருக்காங்க. ஏன்னா பாருங்க, ஆல் சைக்கிள்னா என்ன? சின்ன சைக்கிள், பைக்னா பெருசா வரைவோம். ஓகேவா? அப்ப சைக்கிள் சின்னதா இருக்கு, பைக்கும் பெருசா இருக்கு. அப்ப என்னது? இது கரெக்ட் தான். ஓகேவா? ஆல் சைக்கிள்ஸ் ஆர் பைக். ஓகேவா? எஸ். அப்ப நமக்கு இது எது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 2, 5, 6 இது மூணும் வந்து கரெக்ட். ஓகேவா? புரியுதா? அவ்வளவுதான், சிம்பிள். எஸ். அடுத்து ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா? அடுத்த ஃபோர்த் ஒன் பாருங்க, ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட் 2 கன்க்ளூஷன். ஓகேவா? மேக்ஸிமம் இப்படிதான் இருக்கும். மேஜரா அதிகமா கொஞ்சம் டஃப் பண்ணா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் 4 கன்க்ளூஷன் கொடுக்கலாம். இப்போ பாருங்க, ஈஸியா வந்துடலாமா? சம் ஆண்ட் ஆர் பேரட் சொல்றாங்க. அப்ப ஆண்ட் பேரட் இது ரெண்டு இருக்கு. இது ஆண்ட், இது பேரட். ஓகேவா? அடுத்தது ஆல் பேரட்ஸ் ஆர் ஆப்பிள் சொல்றாங்க. ஆல் பேரட்ஸ் ஆர் ஆப்பிள். அப்ப இது ரெண்டு சேர்ந்து வச்சுட்டு இது என்னது? ஆப்பிள். ஓகேவா? கன்க்ளூஷன் பார்க்கலாம். பார்த்துட்டுமா? ஆல் த ஆப்பிள்ஸ் ஆர் பேரட்ஸ்னு சொல்றாங்க. அதாவது ஆல் த ஆப்பிள்ஸ் ஆர் பேரட். அப்ப ஆப்பிள்குள்ளதான் பேரட் இருக்கு. அப்ப வருமானா அப்படின்னு பார்க்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? ஆல் பக்கத்துல என்ன இருக்கு? சின்ன சர்க்கிள் வரணும். ஆர் பக்கத்துல பெரிய சர்க்கிள் இருக்கணும். பேரட் தான் பெருசா இருக்கணும், ஆப்பிள் சின்னதா இருக்கணும். ஆனா என்ன இருக்கு? ஆப்பிள் பெருசா இருக்கு, பேரட் சின்னதா இருக்கு. அப்ப இது கரெக்டா? ஃபர்ஸ்ட் இது தப்பு. சரிங்களா? நமக்கு என்னது? ஆல் பேரட்ஸ் ஆர் ஆப்பிள் வந்தா கரெக்ட். ஆனா நம்ம என்னது? ஆல் பக்கத்துல இருக்கிறது சின்ன சர்க்கிளா இருக்கணும், ஆர் பக்கத்துல பெரிய சர்க்கிளா இருக்கணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ தப்பு. அடுத்து பாருங்க, சம் ஆண்ட்ஸ் ஆர் ஆப்பிள் சொல்றாங்க. அது ஆண்டும் ஆப்பிளும் கொஞ்சம் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன் இருக்கலாமா? பாருங்க, இதுக்குள்ள மிங்கிள் ஆகுது. அப்ப இதுல கொஞ்சம் பேரட்டும் இருக்கு, கொஞ்சம் ஆப்பிள் இருக்கு. அப்ப ஆண்ட் கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் இருக்கலாம். ஸோ அப்ப பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ செகண்ட் ஒன் மட்டும் ரைட்டு. ஓகேவா? அப்ப பி ஒன்லி செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகேவா? சிம்பிளா? எஸ். இந்த மாதிரி உங்களுக்கு நான் என்ன ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டயக்ராம் வரைங்க, வரைஞ்சிட்டு கன்க்ளூஷன் பாருங்க, ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? மொத்தம் 5, 6, 7, 8 சம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்க 8 சம் 4 சம்மும் ஆன்சர் பண்ண தேவையில்ல. ஏதாவது ஒரு சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? என்னால ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் ஆக முடியும். ஓகேவா? அடுத்து 2 டைப் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனல்ல யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய பேர் அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஃபோன்ல கமெண்ட்ஸ்ல பார்த்துட்டு இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா பேசினாங்க. ஸோ அனைவருக்கும் இந்த புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேவா?